எந்த ராசிக்கு எந்த செல்ல பிராணியை வளர்க்க வேண்டும் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவில். வீடுகளில் குழந்தைகளை வளர்க்கும் கனிவுடனும் பரிவுடனும் குழந்தைகளுக்கு அடுத்தபடியாக நம்மில் பலர் அக்கறை எடுத்துக்கொள்வது செல்ல பிராணிகளை வளர்ப்பதில்தான். செல்ல பிராணிகளை வளர்ப்போரிடம் சென்று அவைகளை ஒரு சில நாள் பிரிந்து இருப்பதால் ஏற்படக்கூடிய வேதனை என்ன என கேட்டு பார்த்தால் செல்ல பிராணிகள் மனிதர்களிடையே எவ்வளவு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த புராணங்களில் விலங்குகள், பறவைகள் போன்றவற்றை மனிதர்களுக்கு சமமாகவே பாவிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் வீட்டிற்கான நன்மைகளை ஈர்க்கக்கூடியவைகளாக விலங்குகள் இருக்கும் எனவும் சில குறிப்புகள் உண்டு. செல்ல பிராணிகளை வளர்க்க முடியாத சூழலில் பரிந்துரைக்கப்பட்ட விலங்குகளில் பறவைகளின் படமோ அல்லது சிலைகளை வைப்பதால் கூட நன்மைகள் உண்டாகின்றன. எப்படி மனிதர்களுக்கு ஆன்மீக ரீதியான அரணாக ஆறா அமைந்துள்ளதோ அதை போலவே விலங்குகளுக்கும் அமைந்திருக்கும். அதை சரியான வகையில் தேர்வு செய்தோமானால் அது நமக்கும் வீட்டிற்கும் நன்மை உள்ளதாக அமையும். அந்த வகையில் உங்களுடைய ராசியின்படி எந்த செல்ல பிராணியை வளர்க்கலாம்? மேஷ ராசி. மேஷ ராசியில் இருப்பவர்கள் மிகவும் நேர்மையானவர்கள். அவர்களின் நன்மையின்படி நாய் வகைகளை வளர்க்கலாம். ரிஷப ராசியில் இருப்பவர்கள் பொதுவாகவே பொறுமையும் நம்பிக்கையும் மிக்கவர்கள். இவர்கள் பூனையை வளர்க்கலாம். மிதுன ராசியில் இருப்பவர்கள் மிகவும் அன்பானவர்கள் என்பதால் அவர்கள் கிளியை வளர்க்கலாம். கடக ராசியில் இருப்பவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் ஆக இருப்பதால் முயல் போன்ற செல்ல பிராணிகளை வளர்க்கலாம். சிம்ம ராசியில் இருப்பவர்கள் கம்பீரமானவர்கள். சாத்தியங்கள் இருப்பின் குதிரை போன்று சற்று உருவத்தில் பெரிதான விலங்குகளை கூட வளர்க்கலாம். கன்னி ராசியில் இருப்பவர்கள் மிகவும் மென்மையானவர்கள் மற்றும் அன்பானவர்கள் என்பதால் மீன் வகைகளை வளர்க்கலாம். துலாம் ராசியில் இருப்பவர்கள் சமநிலை உடையவர்கள். எனவே பூனை வகைகளை வளர்க்கலாம். விருச்சிக ராசியில் இருப்பவர்கள் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவர்கள். இவர்கள் ஊர்வன வகைகளை வளர்க்கலாம். தனுசு ராசியில் இருப்பவர்கள் மிகவும் சுதந்திரமான மனநிலை கொண்டவர்கள். இவர்கள் ஆமை அல்லது மீன் வகைகளை வளர்க்கலாம். மகர ராசியில் இருப்பவர்கள் மிகவும் கடினமாக உழைப்பவர்கள். இவர்கள் பசுவை வளர்க்கலாம். கும்ப ராசியில் இருப்பவர்கள் மிகவும் மனிதநேயம் மிக்கவர்கள். இவர்கள் லவ் பேர்ட்ஸ் போன்ற பறவை வகைகளை வளர்க்கலாம். மீன ராசியில் இருப்பவர்கள் தன்னலமற்றவர்கள். இவர்கள் முயல் வகைகளை வளர்க்கலாம்.